ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவள் வீட்டுக்கு வந்துச்சேக்கா. ஸோ அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க மெய்டு கால் பண்ணிவிட்டு, மேடம் லில்லி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஷென்னை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, நீங்கள் தயவு செஞ்சு வந்து பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு சொன்னதுமே, நீங்கள் அவன் மேலே வந்து டவுட்லாம் படாதீங்க, அவள் அவனோட அடாப்டட் சிஸ்டர் தான். ஸோ 2 பேரும் வந்து நார்மலாக தான் பேசுவாங்க, நீங்கள் சந்தேகப்பட வேணான்னு சொன்னதும், மேடம் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் அந்த பொண்ணு சொந்த பொண்ணெல்லாம் கிடையாது. 2வது அந்த பொண்ணு அவன்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ பார்த்தா ரொம்ப டவுட்டாக இருக்குது, நீங்கள் ஒரு தடவை வந்து என்னென்னு பாருங்கள் அப்படின்ற சொன்னதுமே, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்மே வீட்டுக்கு அங்கே கிளம்பி போகிறா. பார்த்தா பெட்ரூமில் அங்கே அவன் கூட சேர்ந்து உட்காந்துச்சேக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவமாயிருது. நீ என்ன இங்கே பண்ணிச்சேக்க, அவ கூட சேர்ந்து உனக்கு என்ன பெட்டில் வேட அப்படின்ற சொன்னதுமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க போய் உட்காந்துடுறா. அப்போ அங்கே ஷென் வாழ்றான், தயவு செஞ்சு நீ தப்பாக எதுவும் புரிஞ்சுக்காதப்பா, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், அவள் எரிப்பூட வந்தா, வேற ஒன்றும் கிடையாது, என்னோட சிஸ்டர் அவள் உனக்கு தெரியலன்னு சொன்னதும், பட் அவள் அடாப்டட் தான், சொந்த சிஸ்டர் இல்லை, எனக்கு வந்துட்டு அவள் இங்கே சுத்தமாக வர்றது பிடிக்கல, நான் வந்து உன் மேலே கோவப்படாமல் இருக்கணும்னா அவளை நீ வந்து ஸ்டாப் பண்ணி வீட்டுக்கு வர்றது அப்படின்றத சொல்லிடுறா. நெக்ஸ்ட் அங்கே ஸ்கூலுக்கு அவங்க பையன் அங்கே சூச்சுவை கூப்பிட்ட போனால், அந்த பையனை பார்த்தா எனக்கு லிலி ஆண்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் இதுக்கப்புறம் கூப்பிட வர வேணாம், அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போட்டுன்னு சொன்னதுமே ஹீரோயின் பயங்கரமான கவலையாயிடுச்சுக்கா. ஸோ அந்த ஷென் வந்து அவகிட்ட சாரி கேட்குறான். பையன் எப்பயுமே லிலியோட சேர்ந்து க்ளோஸாக இருக்கானா, அட்டாச் ஆகிட்டான், ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பேசிட்டான், தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருப்பா அப்படின்ற சொன்னதும், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, உனக்கு நான் இம்பார்ட்டன்னா இல்லையா, நான் வந்து உனக்கு இம்பார்ட்டன்னா அவள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நீ அதை ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொன்னதுமே, லில்லி நான் எவ்வளோ பிடிக்குன்னு உனக்கு தெரியும்ல, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, என்னால் அது முடியாதுன்னு சொன்னதுமே, ஸோ ஹீரோயின் டிசைட் பண்ணிடுறா, உனக்கு மற்றவங்க ரொம்ப இம்பார்ட்டன்னா உன் கூட சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு டைவர்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே அந்த சூச்சு வந்துடுறான். அம்மா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொன்னதும், நான் இப்போ வீட்டை விட்டு போக போகிறேன், நீ அப்பா கூட சேர்ந்து இருக்க போறியா இல்லை அம்மா கூட வரையான்னு சொன்னதும், ஐயோ எனக்கு ரொம்ப ஜாலி, நான் இதுக்கப்புறம் அப்பா கூட சேர்ந்து இருந்துக்கிறேன்னு சொன்னதுமே ஹீரோ எனக்கு பயங்கரமான கஷ்டமாயிருது. ஸோ அவங்க வெளியே போனால் அந்த லிலிலாம் உட்காந்துச்சேக்கா. ஹீரோயின்ட்ட இங்கே பாரு உனக்காக தான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பாக்ஸை காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ அப்போங்க என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் அவட்ட அங்கே கால் பண்ணி பேசிட்டே வர்றாங்க, உனக்கு பிடிச்ச பைனாப்பிள் ஃப்ளேவர் கேக்கெல்லாம் உனக்காக நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வரோமா அப்படின்ற சொல்லும் போதே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் இப்போ அதே பைனாப்பிள் ஃப்ளேவரில் அவங்க கேக் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கவும் வேணுக்குனே கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்குது. என்னப்பா உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக கேட்டதும் கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டுருப்ப, என்னோட பேரண்ட்ஸ் எப்போ இறந்தாங்களோ இந்த பைனாப்பிள் ஃப்ளேவரே எனக்கு ரொம்ப வெறுப்பாயிருச்சு, நீ வேணுக்குனே இதை ஞாபகப்படுத்தி எனக்கு கஷ்டப்படுத்தணும் நீ பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே கரெக்டாக அந்த ஷென் வந்துடுறான். நீ எதுக்காக லில்லியை போட்டு அடிக்கிறேன்னு சொன்னதும், உனக்கு எனக்கு நடுவில் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே போனதுமே அப்போ அங்கே மெய்டு வந்து, சார் இங்கே பாருங்கள் மேடம் வந்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அந்த லில்லி என்னப்பா அவள் டைவர்ஸ் உனக்கு கொடுக்க போகிறாளான்னு சொன்னதுமே, என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டேக்கா, கோவத்தில் ஏதோ பண்ணியிருப்பா, கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவான்னு அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸோட சமாதியில் போய் அங்கே ப்ரே பண்ணிட்டுருக்கா. அம்மா நான் வந்துட்டு ஷென்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் ஆனால் அவன் அப்படி கிடையாது, நான் அவனை விடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு பக்கத்தில் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்ததுமே, யார் பாப்பா நீ அப்படின்ற சரி கேட்கும்போது, ஆன்ட்டி இந்த அப்பாட்ட பேசுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அந்த குட்டி பொண்ணோட நேம் வந்து கூக்கு. அப்போ என்ன யாருன்னே எனக்கு தெரியாதுமா, நான் எப்படி போய் பேச முடியும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தா. அங்கே ஒரு பர்சன் அந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு போனதுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு, யாரா நீ நில்லு, எதுக்காகடா புள்ளையை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கத்துனதுமே திரும்பி பார்த்தா அது நம்மளோட ஷாவ் தான். ஹீரோயினை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு, என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் உன்னோட பழைய ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்கிறான். என்னன்னு பார்த்தா அங்கே அவனை அட்டாக் பண்ணி இருந்திருக்காங்க சில ரவுடிங்க. ஸோ ஹீரோயின் அவங்க கூட ஃபைட் பண்ணி இவனங்க வந்து காப்பாற்றி இருந்திருக்கா. அப்போ இருந்தே ரொம்பவே நல்லா க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அங்கே ஹீரோயின் அதெல்லாம் சரி இருக்கட்டும் பரவாயில்ல, உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஆனால் இந்த பிள்ளை எதுக்காக நீ கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னதும், நான் என்னத்தை போய் கிட்னாப் பண்ணேன், இவன் என்னோட பொண்ணு தான், வீட்டுக்கு வராமல் அங்கேயும் இங்கேயும் ஒன்று நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சைட் அவன் கேட்குறான். எனக்கு கால் வந்ததுமே சரிப்பா நம்ம திரும்ப இன்னொரு நாள் மீட் பண்ணி பேசிக்கலாம், இப்போ எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா.
பிறகு அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே ரொம்ப கோவமாகிட்டு அவங்க அம்மாட்ட அங்கே சொல்லிட்டு இருக்கா அந்த லில்லி, நேற்று ஷென்ட் அவள் ரொம்ப ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணாமா, வீட்டை விட்டுமே போயிட்டா, அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவங்க பயங்கரமான கோவமாகி போயிட்டு அவள் வீட்டுக்கு வரட்டும், நான் அவளை ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ என்னப்போ அங்கே வீட்டுக்கு வந்ததுமே வேமாங்க இந்த கிளாஸ் எல்லாமே தூக்கி எறிஞ்சு அங்கே அட்டுழியம் பண்ணதுமே அவன் மேலே அடிபட்டு போயிடுது. அப்போ அங்கே உடனே அங்கே ஷென் வந்துட்டு சாரி கேட்குறான், என்னோட அம்மா கொஞ்சம் கோவக்காரவங்க, தயவு செஞ்சு நீ வந்து கொஞ்சம் பொறுத்துக்கப்பா அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோ ஏன் நாங்கள் கீழே வந்துட்டு ஒரு அந்த கிளாஸ் உடஞ்சி போன பீஸ் எடுத்து பேஸில் அப்படியே அங்கே வந்துட்டு அவனுக்கு கிழிச்சு விட்றா. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கோவமாகி போயிட்டு என்ன நீ பண்ணிட்டே என் பிள்ளையன்னு சொன்னதும் ஐயோ பாவம் உங்கள் பிள்ளைக்கு வலிக்குதா, அப்படி தானே மற்றவங்க பெத்த பொண்ணுக்கு இருக்கும், இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன அடிக்க வந்து ட்ரை பண்ணீங்க, ஸோ பதிலுக்கு உங்கள் பையனுக்கு நான் கொடுத்துட்டேன், ஸோ எல்லாமே வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன வந்து ப்ளேம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஹார்ட்லாமே பெயின் ஆகிட்டு அவங்க அப்படியே அங்கே வந்துட்டு மயக்கமாயிடுறாங்க. வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறான். செக் பண்ணிவிட்டு இப்போ அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்து உடனே சர்ஜரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் சார் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது, ப்ரொஃபஸர் ஷாவ் தான் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் நம்பர் கொடுங்க நான் கான்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான். பட் அங்கே நம்ம ஷாவ் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கவுமே அப்போ ஹீரோ ஏன் எனக்கு ஷாவை தெரியும், நீ எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடு, நான் அவனை கூப்பிட்டு இப்போ உனக்கு உங்கள் அம்மாவை வந்து காப்பாற்றினா நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவ அப்படின்றத சொல்லிட்டுங்க பேசும்போது அப்போ லில்லி சொல்கிறா இவ சரியான ஒரு ஃப்ராடு, அவர் வந்து எவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர், இவ பேச்சை கேட்டு வந்து இங்கே சர்ஜரி பண்ணுவாங்களான்னு சொன்னதும் உனக்கு வேணும்னா நீ ப்ராமிஸ் பண்ணி இல்லைனா போயிட்டு போப்பா அப்படின்ற சொன்னதும் வேறு வழி இல்லாமல் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் கால் பண்ணி நீ வாப்பா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் கொஞ்ச நேரத்தில் அவன் இங்கே வந்துடுறான். என்னை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு, ஏன் உனக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்குறான். அடிப்பட்ட இடத்த பார்த்துட்டு இப்போ நீ எனக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைப்பா, என்னோட மதர் இன்லாக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, நீ அவங்களுக்கு போய் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே உனக்காக தான் நான் இந்த சர்ஜரியை பண்ண போகிறேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறான். பிறகு அவங்க சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுப்பா, நீ கவலைப்படாத, உன்னோட மதர் இன்லாவை காப்பாற்றியாச்சின்னு சொன்னதும் அவர் ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா, நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, உனக்கு நான் என்ன பண்ணணும் கேளு அப்படின்றத சொன்னதுமே என் கூட சேர்ந்து நீ டின்னர் சாப்பிட வருவியான்னு சொல்லி கேட்டதும் சரி போகலாமே அப்படின்றத அவள் சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து கிளம்புனதுமே அதை பார்த்துட்டு இவனுக்கு பயங்கரமான ஜெலஸாகி போயிடுது. நம்ம இந்த டயத்தில் போய் சாப்பிட வேணாம், நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னதும் நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, நீ என் கூட சேர்ந்து வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்றத சொன்னதுமே சரி போகலாமே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்து கூட்டிகிட்டு கிளம்புறா. இறங்கும் போது வேணுக்குனே அவனோட டையை வந்து வச்சுட்டு போயிடுறான். பிறகு ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி என்னோட டை வந்து உன்னோட கார்லேயே வந்து மிஸ் ஆயிடுச்சு, ப்ளீஸ் எனக்கு கொண்டு வந்து நீ கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா இப்போ டைம் ஆயிடுச்சு நாளைக்கு கொடுக்குறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. பிறகு அங்கே ஃபோனை வந்து செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினை பற்றின வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே வைரலாக இருக்குது. அங்கே அவனமோ இந்த குடும்பத்தை டோட்டலாக போட்டு பாடாப்படுத்தி கொடுமைப்படுத்துகிற ஒரு குடும்பக்காரி மாதிரி அங்கே போர்ட்ரே பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கா. கமெண்ட்ஸுமே இவர் ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு அங்கே கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே ஷேன் வர்றா அந்த டையை எடுத்துகிட்டு இப்போ எதுக்காக வந்துட்டு யார் கூட சுற்றிட்டு இருக்க, இது என்ன அப்படின்ற சட்டி கேட்டதும் உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆக போது, நான் யார் கூட வேணாலும் சுற்றுவேன், அதை கேட்க நீ யார், முதல் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ இப்போயும் என் பொண்டாட்டி தான் அதை மறந்து போயிடாது அப்படின்ற சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். மரியாதை வீட்டிலேருந்து வெளியே போடான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க கிளம்பி போனால் அங்கே ஆஃபீஸில் அவளோட அசிஸ்டண்ட்டை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நீ பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ப்ராஜெக்டை திருடி வெளிநாட்டு கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணை ஒதுக்குறா. எங்கள் அம்மா அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க, ப்ளீஸ் எனக்காக நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே நான் வந்து ட்ரை பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்கிறா. பிறகு பார்த்தா ஹீரோயினுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே ஜெயிலில் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஷென் மீட் பண்ணிவிட்டு இப்போ என்னோட ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா உனக்கு பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னதுமே அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜெயிலில் இருக்கும்போது அங்கே சில கேர்ள்ஸ் வர்றாங்க. அங்கே அவகிட்ட வந்துட்டு அங்கே அட்டுலியம் பண்ணிட்டு பேசிட்டு அடிக்க வந்ததுமே மரியாதை என் பக்கத்தில் வராமல் விலகி போயிருங்க, இல்லை எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்னு அவள் சொல்கிறா. ஸோ பிறகு அங்கே நம்ம ஷென்ட்டை அவங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணிவிட்டு நான் உன்னோட பொண்டாட்டி அங்கே வந்து அடிக்கிறதுக்கு ஆள் எல்லாமே உள்ளே ஏற்பாடு பண்ணியிருக்கேன்ப்பான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு ஜியாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். ஸோ இவன் உடனே அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக போகிறான். உனக்கு எதுவும் ஆகலை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே என்னை வந்து சிலர் அட்டாக் பண்ண வந்தாங்க, அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே போலீஸ் சொல்கிறாங்க சார் இவங்களை நாங்கள் தீர விசாரிச்சிட்டோம், மேடம் வந்துட்டு எதுவுமே பண்ணலை, இவங்களாம் இதுக்கப்புறம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. பிறகு அங்கே வீட்டுக்கு போனதுமே அவளை அங்கே மிரட்டி பார்க்குறான். நீ இப்போ
எதுவுமே பண்ணலைன்னு வெளியே வந்திருக்கலாம். ஆனால் நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போகணுன்னு மட்டும் ட்ரை பண்ணாத. உன்னோட அசிஸ்டன்ட் வந்து திருநான்னு அவளே ஒத்துக்கிட்டா. அவள் ஜெயிலுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் உன்னையுமே தூக்கி உள்ளே போடுவேன்னு சொன்னதும் அங்கே ஹீரோயின் அதை கேட்டுட்டு, அப்படியா சொல்கிற, சரி இருக்கட்டும் பரவாயில்ல, இந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணிவிட்டு உனக்கு என்ன முடியுமோ அதை போய் பண்ணிக்கோ, இதுக்கெல்லாம் நான் பயப்படுறவ கிடையாதுன்னு சொல்லிட்டு போனால் அவங்க ஃப்ரெண்டு, எங்கே போயிடுச்சிக்க, போட்டிருக்க கோட்டு வந்து அவங்க அம்மா உனக்கு கொடுத்தது, அதை கழட்டி கொடுத்துட்டு போன்னு சொன்னதும் அவள் காதில் பிறக்க தோட முதற்கொண்டு கழட்டி வச்சுட்டு, இதுவே எனக்கு தேவை கிடையாது, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ மழை அங்கே பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு, அதில் நினைச்சிட்டே போயிட்டுருக்கா. அப்போங்க பார்த்தா அங்கே ஒரு பர்சன் கால் பண்ணிவிட்டு, மேடம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருந்தீங்க ஜாப்காக, உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு பயங்கரமான கஷ்டமாகிடுது. எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, ஜாப் கிடைக்கலன்னா நான் எப்படி வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களும் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. எல்லாருமே சுற்றி இருக்கவங்க அப்படி துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தா அந்த லில்லி வர்றா, ஹீரோயினை பற்றி ரொம்ப கிண்டல் பண்ணுறா. என்னப்பா வாழ்க்கை ரொம்ப சோகமாக போயிட்டுருக்கா, நினச்ச மாதிரி எதுவும் இல்லையா, பாவம் அவனுக்கு டைவர்ஸ் வேற கொடுத்துட்டேன், இப்போ சோத்துக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. ஹீரோயின் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு, வேலை மட்டும் கிடைக்கலன்னா நான் எப்படி என்னோட கேரியரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே போகும்போது அவங்க ஃப்ரெண்டு நோரா அங்கே வந்துடுறா. என்ன பண்ணிட்டுருக்க, மழையில் நனைஞ்சிட்டு வா உள்ளன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. இப்போ நீ ஜாப்க்கு என்ன பண்ண போகிற அப்படின்ற சொன்னதுமே அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், எனக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. இப்போ வேலை மட்டும் கிடைக்கலன்னா காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் கவலை வேற ஆயிட்டுருக்கு. ஸோ அப்போ பார்த்தா அங்கே ஒரு கார் வந்துட்டு ஹீரோயினோட கார் அங்கே ஹிட் பண்ணிடுது. அங்கே டிரைவர் போயிட்டு கோவம் ஆகிட்டு, எதுக்காக எங்கள் காரை வந்து நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணீங்கன்னு சொன்னதுமே உள்ளே இருக்கிறது பார்த்தா நம்ம ஷாவ் தான், இந்தாங்க 5 மில்லியன் இருக்குது, இதுக்கு காம்பன்சேஷனாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அதை கொண்டு ஹீரோயின்கிட்ட கொடுத்ததும் அங்கே அவர் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, யார்டா இது, இந்தாலும் இதுக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா நம்ம ஷாவ். இப்போ என்ன நீ தான் என் காரை ஆக்சிடென்ட் பண்ணியான்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான். அதுக்கு தான் காம்பன்சேஷன் மணி கொடுத்துட்டேனேன்னு சொன்னதுமே, பட் எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்கான்னு சொன்னதும், உன் கார் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ப்பா, இடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அதுக்கு பேமெண்ட் வந்து அதிகமாக தானே பண்ணி ஆகணும் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அவளும் பெருசாக இதை எடுத்துக்கல. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவன் ஒரு வீடு வந்து பார்க்க போயிருக்கா. அந்த வீடு ரொம்ப பிடிச்சிட்டு அவங்க கான்ட்ராக்ட் போட்டுக்கிறா. சோப்பை பார்த்தா அங்கே எதிர்த்தாப்புல இருக்கிறது நம்ம ஷாவ் தான். அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு, ஏய் ஷாவ் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதுமே குக்குவுமே அங்கே வந்துடுறா. நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கோன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஆண்டி என்னோட அப்பா ரொம்ப சூப்பராக சமையல் பண்ணுவார், எங்கள் கூட நீங்கள் சாப்பிட வரீங்களான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு ஆசையை அங்கே வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அங்கே நம்ம ஷாவை பார்த்தா அவங்களுக்காக குக்கிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். அப்போ கூக்கு சொல்கிறா, என்னோட அப்பா வந்துட்டு ரொம்ப சூப்பராக சமையல் பண்ணுவார், நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு சொன்னதும் அது சரி உங்கள் அம்மாவை எங்கே அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் அம்மாவை நான் பார்த்ததே இல்லை, எங்கன்னு அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவர் ரொம்ப கோவமாகி போயிட்டு, அவன் வந்து சரியான மோசக்காரனாக இருப்பான் போலையே, அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா பிள்ளைவாச்சும் அவங்ககிட்ட காமிக்க வேணாமான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ அப்போ அவங்க சாப்பாடெலாம் கொண்டு வந்ததும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. நம்ம ஹீரோயினுக்கு ஃபூஷன் கம்பெனிலேருந்து கால் வந்துடுது. ஸோ ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன்கிட்ட எனக்கு வேலை கிடச்சிச்சுப்பா, நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ அப்போ கூக்கு அங்கே நம்ம ஷாவ்ட்ட, அங்கிள் நீங்கள் எதுக்காக நான் வந்து உங்கள் சிஸ்டரோட பொண்ணுன்னு அவங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க, நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதும், நீ அந்த விஷயத்தை எப்பயுமே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, என் சிஸ்டர் எப்போயோ இறந்து போயிட்டா, நான் உன்னை அப்போ இருந்து அடாப்ட் பண்ணிட்டு வந்து வளர்த்துட்ருக்கேன், ஸோ நீ என்னோட பொண்ணு தான், நீ இதை யார்கிட்டையும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அங்கே ஜாப்காக அவங்க ஆஃபீஸ் போனதுமே கூட்டிகிட்டு போய் அவங்கள அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஜியான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு சுத்தமாக ஹாப்பியாக இல்லாமல் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் இந்த ஏஐ ப்ராஜெக்டில் நான் அவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவேன், எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு ஹீரோயினை பற்றி ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. ஆமாம்மா தெரியாது பார்த்தியா, இவங்க ரொம்பவே வந்துட்டு பெரிய ஆள், இவங்க யார்கிட்ட வந்து வளைச்சி பேசி நாங்களோ அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் ஆகிட்டு, இப்படி வாய்க்கு வந்தபடி மற்றவங்கள பற்றி அவதூறு பேசக்கூடாது, எனக்கு இப்படி என்னை பற்றி பேசுகிறது சுத்தமாக பிடிக்காது, வேலையை மட்டும் பார்க்குற வேலையை பாருங்கள் அப்படின்றத சொல்கிறா. ஷாவை பார்த்தா அவங்க அசிஸ்டண்ட்டை, நான் தான் அந்த கம்பெனியோட பாஸ்ன்றது ஜியாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவா அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக மேடம் ஹாப்பியாக இருவாங்க சார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பிறகு அங்கே ஒரு ப்ராஜெக்ட் அவங்க மீட்டிங்கில் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவள் அந்த ப்ராஜெக்டை ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அங்கே இருக்க ஒரு பர்சனுக்கு மட்டும் அதை பிடிக்கல, இது நல்லா இல்லை, இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாதுன்னு சொன்னதும் அதை அங்கே லேப்டாப்பில் காமிச்சு அதை ரொம்ப பர்ஃபெக்டாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அங்கே அது எல்லாத்தையுமே நம்ம ஷாவ் அங்கே வீடியோ மூலமாக பார்த்துட்ருக்கான். இவர் ரொம்பவே டேலண்டான பொண்ணு,
இவளுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணி நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்றத அவன் சொல்லிட்டு சரி ஓகே நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே ரூமை திறந்து இவ வெளியே வந்தா இவனும் உங்கள் அசிஸ்டண்ட் இருக்கவுமே நீ என்னப்பா இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் அங்கே போய் சொல்லிடுறான் நான் இங்கே இந்த பாஸை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு ஸோ அசிஸ்டன்ட் உடனே எனக்கு கொஞ்சம் வயிறு பெயின் ஆகிட்டு இருக்கும் மேடம் நான் ஹாஸ்பிட்டல் போகணும் இவர் உங்க கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போயிடுறீங்களா அப்படின்ற சரி கேட்டதும் அவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அவன் கூக்கு வந்தாக ஸ்கூல் போகணுன்னு சொல்கிறான் அப்போ அங்கே ஹீரோயின் உன்னோட அசிஸ்டன்ட் வேணுக்குனே போய் சொன்னார்னு எனக்கு நல்லா தெரியும் நீ என் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறியா அதுக்காக இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டதுமே இவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது பட் அங்கே டாப்பிக்கை மாற்றிட்டு கூக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாப்பா கொஞ்சம் வேமா போ அப்படின்றத சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அங்கேயுமே கிளம்பி போயிடுறாங்க அப்போ பார்த்தா அந்த சூச்சவங்க ஹீரோயினை பார்த்துட்டு நான் தான் உங்களை வந்து பிடிக்கல என்னை இங்கே ஸ்கூலுக்கு கூப்பிட வராதீங்கன்னு சொன்னா இல்லையா நீங்கள் எதுக்காக என்னை கூப்பிட வந்தீங்கன்னு சொன்னதுமே நான் உன்னை கூப்பிட வரல அப்படின்றத ஹீரோயின் சொல்லும்போது அப்போ அங்கே கூக்கு வந்துடுறா ஆன்ட்டி வந்து என்னதான் கூப்பிட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அந்த பையனுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு நீங்கள் என்னோட அம்மா என்னை விட்டுட்டு எதுக்காக அடுத்த வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்க அப்படின்ற சேர்த்து கேட்குறான் உனக்கு உன்னோட லிலி ஆண்டி தானேப்பா ரொம்ப பிடிக்கும் போ வீட்டில் போய் அவங்க கூட கொஞ்சம் விளையாடு ஏன்ட்ட உனக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதுமே இந்த பையனை பார்த்தா வீட்டில் பயங்கரமாக அழுதுட்டு அம்மா என்ன வேணான்னு விட்டுட்டாங்க போல் அடுத்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அழுததுமே இவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது ஸோ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணிவிட்டு வாங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல வந்து சாதாரணமான ஆளுக போய் அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியாது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான இடம் பாது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு பின்னாடி இருந்து யாரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் ஆகிட்டு நீ அதை பற்றி விசாரி அப்படின்றத அங்கே சென் சொல்கிறான் பிறகு அங்கே கூக்கு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே ஆன்ட்டி அப்பா ரொம்ப சூப்பராக குக் பண்ணியிருக்காரு வரீங்களா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் வரேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் கதை ஓப்பன் பண்ணால் இந்த ஷென் தான் நிற்கிறான் அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு உனக்கு என்ன இங்கே வேலைன்னு சொன்னதுமே எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு நீ இப்போல்லாம் வந்துட்டு என்னை ஏன் இக்னோர் பண்ணிட்டு இருக்கனு என்னை விட்டுட்டு வேற ஒரு ஆளை உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சோ அப்படின்றத சொன்னதும் கரெக்டாக நீ இப்போ தான் யோசிச்சிருக்க ஆமாம் எனக்கு வேற ஒரு ஆள் பிடிச்சிருக்கு ஷா வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு பர்சன் ஒன்று மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து நான் ஏன் இருக்கணும் அவன் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாகி போயிட்டு உனக்கு இன்னுமே வந்து டைவர்ஸே ஆகலை அதுக்குள்ளே எப்படி வெக்கமே இல்லாமல் நீ வேற ஒருத்தையும் கூட போய் சுற்றுவேன்னு சொன்னதும் இதில் என்னப்பா பிரச்சனை இருக்குது உனக்கு பிடிக்கலன்னா நான் வேற ஒருத்தையும் கூட தான் சுற்றுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறா ஸோ அப்போ அங்கே ஷா வந்துடுறான் நீ இப்போ எதுக்காக இங்கே வந்து அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாகி போயிட்டு நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ எதுக்காக இந்நேரத்தில் என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான் உன்னை வந்துட்டு பார்க்கவே உங்களுக்கு பிடிக்கலன்னா நீ தொந்தரவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிடணும் இல்லைன்னா நான் போலீஸில் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு சொன்னதும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீ வந்துட்டு எனக்கும் அவளுக்குமே டைவர்ஸ் ஆகாமல் எங்கள் வாழ்க்கையை கெடுக்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான் நீ என்கிட்ட வாலாட்டி பார்க்காத நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் உன்னால் முடிஞ்சதை பொறுப்பாரு இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அப்போ அங்கே ஹீரோயினை பார்த்து நீ கண்டிப்பாக என்கிட்ட திரும்ப வந்தாகணும் இல்லைன்னா நான் உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு மாட்டிட்டு போகிறான் அப்போ அங்கே ஹீரோயின் நாங்கள் ஹீரோட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வரலன்னு வச்சுக்கோமே இப்போ உண்மையிலே இந்த ஷென் வந்து பெரிய ப்ராப்ளம் பண்ணியிருப்பான் பட் உன்னோட நேமை நான் யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கு சாரின்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க நீ என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு இது கூட நான் உனக்காக ஹெல்ப் பண்ண மாட்டேனா உனக்கு எப்போ ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீ கேளு நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஷென்னுக்கு அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுது எப்படினாலும் அவனை லைக் பண்ணுறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது உடனே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி நோரா என்னோட ஒய்ஃபோட நல்ல ஃப்ரெண்டு நீ அவட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ண சொல்லுன்னு சொன்னதுமே அவனை பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே நோராவை போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான் நீ வந்து நாளைக்கு அவளை போய் மீட் பண்ணுற என் ஃப்ரெண்டு ரொம்ப சோகத்தில் இருக்கான் மரியாதை நீ அவளை கன்வின்ஸ் பண்ண அப்படின்றத சொன்னதும் பொண்ணுங்க ரொம்ப கவலையாயிடுறாங்க நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க நம்ம ஹீரோயின் ஷாவுக்காக அங்கே கிஃப்ட் எல்லாமே அங்கே வாங்கிட்டு இருக்கா அப்போ அங்கே நோரா நீ உண்மையிலே நல்ல வேலை பண்ணிட்ட அந்த ஷென் மாதிரி உருப்படாதவனை விட்டுட்டு நீ நல்லா வந்து பர்சனை சூஸ் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு பேசுகிறா பட் ஆனால் அங்கே நம்ம ஹீரோயின் என்னப்பா ஏதாச்சும் உனக்கு பிரச்சனையா ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்கிட்ட எதனாலும் சொல்லு அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்று சொல்லும்போது ஏதாச்சும் பிரச்சனைனா நீ கண்டிப்பாக என்கிட்ட சொல்லு அப்படின்றத அவள் சொல்கிறா பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் நைட் போல் அவன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாத்தையும் நம்ம ஷாவுட்டையும் கூக்குட்டையும் கொடுத்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டேக்கா ஸோ அவனுமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது சரிப்பா டைம் ஆயிடுச்சு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னதும் அவனும் ஓகேன்னு செட்டு அனுப்பி விடுறான் அங்கே நம்ம கூக்கு அப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ ஆன்ட்டிக்காக ஏகப்பட்ட ஃபுட்டு சமைச்சு வச்சுருக்கீங்க நீங்கள் ஏன் சாப்பிட சொல்லலான்னு சொன்னதும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றத அவன் சொல்கிறான் அவங்க ஜாப்காக போகும்போது பார்த்தாங்க ஷென் வந்துடுறான் அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் ஆயிடுச்சு
இருக்கு, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதும், நான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னதுமே 2 டேஸில் டைவர்ஸ், என்ன நீ என்னை பிக்கப் பண்ண வந்திருக்க, எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதும், நான் இன்னமே உனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ரெடியாக இருக்கேன், நீ இப்போ என் கூட சேர்ந்து வந்துட்டேன்னா உன் பேரில் ஒரு கம்பெனியை நான் வாங்கி கொடுத்துறேன், அதோட ப்ரெசிடெண்ட்டாக நீ தான் இருப்ப அப்படின்ற செட்டு பேசினதுமே அப்போ அங்கே நம்ம ஷாவ் வந்துடுறான். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ வாங்கி கொடுத்த டை ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டேக்கான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு, நீ இப்போ இவனுக்காக வாங்கி கொடுத்துருக்கியா, ஏன் நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும், அவன் என்னோட ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட், அவனுக்கு நான் வாங்கி கொடுத்துக்கிறது என்ன தப்பு இருக்குன்னு சட்டி கேட்கும்போது நம்ம ஷாவுமே நானும் அவ்வளோ ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கோம், நடுவில் நீ வராதன்னு சொன்னதும் கோவமாயிட்டு ஷென் அவனை போட்டு அடிச்சுட்டு, நீ தாண்டா நடுவில் வந்துச்சேக்கா, அவளுக்கு இன்னும் என் கூட சேர்ந்து டைவர்ஸே ஆகலை, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடான். ஸோ ஹீரோயின் கோவமாயி போயிட்டு, மரியாதை நீ இங்கேருந்து போயிடு, இல்லை உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அங்கே நம்ம நோராவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். நான் உன்னை கன்வின்ஸ் பண்ண சொன்னா நீ எதுவுமே சொல்லலையா, உனக்கு பனிஷ்மெண்ட் என்னென்னா இந்த ரூம்குள்ளே சோறு தண்ணி இல்லாமல் கிடக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சர்வெண்ட்டை இவ்வளோ வெளியே விடாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் நம்ம ஷவுட்டை, நீ என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணுப்பா, அது மூலமாகவே என்னை வேணான்னு விட்டுட்டு போயிடுவான் அப்படின்ற சொன்னதும், சரி ஓகே நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஆனால் நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுமே சரி ஓகேப்பா, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஃபேக்காக ஆக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் உன்னை எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சீரியஸான ரிலேஷன்ஷிப்பில் போகலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவனுமே அதை கேட்டுகிட்டே ஹாப்பியாகிட்டங்க ஓகேன்னு சொல்லிடுறான். குட்டி பையன் அவங்க வீட்டுக்கு போனதுமே அப்பா அம்மா வந்துட்டு என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, அம்மா இப்போல்லாம் என் மேலே ரொம்பவே கோவமாயிட்ருக்காங்கப்பா, எனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சுக்கு, ப்ளீஸ் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கப்பான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் கண்டிப்பாக இப்போ அவள் ஷாவை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டா, என்னை ஹேட் பண்ணிச்சேக்கா, அவள் கூப்பிட்டா வீட்டுக்கு வர மாட்டா, நான் கண்டிப்பாக அவன்கிட்ட அவளை பிரிச்சாகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி வந்து நம்ம நோரா காலே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா, அவள் ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டா. என்னன்னு பார்த்தா அங்கே அந்த வாங்கி அவளை போட்டு அடிச்சுட்டு ஃபோனையுமே பிடிங்க அங்கே சர்வெண்ட்டை கொடுத்து, இவள் யார்ட்டையுமே பேசக்கூடாது, இவளை அடைச்சே வைங்கன்னு சொல்லிட்டு போகிறான். பட் அந்த சர்வெண்ட் பாவம் பரிதாபப்பட்டு தெரியாமல் ஹீரோயின்ட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, ப்ளீஸ் மேடம் நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமான கோவம் ஆகிட்டு அங்கே பப்புக்கு கிளம்பி போகிறா. அங்கே வாங்கி விட்ட, நீ எதுக்காக இப்போ அவளை அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொன்னதும், எனக்கு என்ன வேணும்னா நீ ஷென்னோட எல்லா பேச்சையும் கேட்கணும், அப்படின்னா நான் அவளை வெளியே விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஷென்மே ஆமாம் நீ வந்துட்டு ஷாவை வந்து பிரேக்கப் பண்ணணும், எனக்கு அதான் வேணும் அப்படின்ற சொல்லும்போது இப்போ ஹீரோயின் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, சரி ஓகே நீ இப்போ சொல்லு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற சொன்னதும், நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது அதில் நீ என் கூட சேர்ந்து வரணும் அப்படின்ற சொன்னதுமே, அப்படியா நான் வந்துட்டேன்னா நீ நோராவை விட்டுருவியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். சரி போகலாம் அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறான். பிறகு இந்த விஷயத்தை பற்றி அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஷாவுட்டை இன்ஃபார்ம் பண்ணதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாகி போயிட்டு, நான் கண்டிப்பாக ஜியாவுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், நீ நாங்கள் கூட்டிகிட்டு போ அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஷாவ் ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு உன்னோட ஃப்ரெண்டுக்கு இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும்ப்பான்னு சொன்னதும் அவர் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டேக்கா, சரி வா போகலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே கிளம்பியுமே போயிடுறாங்க. வந்துட்டு அந்த பொண்ணை பாவங்க வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு, அவளை போட்டு அடிக்க வேற செஞ்சுருக்கான், சாப்பாடு கொடுக்காம அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா. காரில் ஏற்றிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், ஃபஸ்ட்டு உங்களை சேஃபான பிளேஸ்க்கு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொன்னதுமே, இல்லைப்பா அவன் வந்துட்டு இன்றைக்கி 7 மணிக்கு ஏதோ ஒரு பார்ட்டி வச்சுருக்கதா சொல்லியிருக்கான், நான் கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம நோராட்டையுமே நீமே கூட சேர்ந்து வான்னு சொன்னதும் அவனுமே சரி அப்படின்னா நான் உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். வீட்டில் காமிக்கிறாங்க அந்த ஷென்னை. அப்போ அங்கே அந்த லில்லி அங்கே உள்ள என்ட்ரானதுமே இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு அவள் வீட்டுக்கு வர போகிறா, இதுக்கப்புறம் நீ அவட்ட முந்தி மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணக்கூடாது, நல்லபடியாக பேசிக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாகி போயிட்டு கண்டிப்பாக ஏன் இல்லை பிரதர் அப்படின்றத போய் சொல்கிறா. பிறகு அங்கே வெளியே போனால் அங்கே மெய்டு வந்துட்டு சூப்பராக அங்கே ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வர்றாங்க. அதை பார்த்துட்டு அவள் அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கே ரொம்பவே மோசமாக்கி விட்றா. இது வந்துட்டு அவளுக்காக தானே ஸ்பெஷலாக அங்கே ஷென் ரெடி பண்ணியிருந்தான், இதை கொண்டு போய் அவட்ட கொடுங்க அப்படின்றத சொன்னதும் மெய்டுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து இறங்கினதுமே மேடம் சார் வந்துட்டு இது உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, இதை போட்டுட்டு வாங்க அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு இங்கே பார்ட்டியில் காமிக்கிறாங்க அந்த லில்லி பார்த்தா பயங்கர பியூட்டிஃபுல்லாக அங்கே கிளம்பி வந்துச்சேக்கா. ஸோ அப்போங்க எல்லாருமே இதான் ஷென்னோட ஒய்ஃபான்னு சொல்லிட்டு ஹாப்பிட்டு பேசும்போது அப்போ அங்கே ஷென் வந்துடுறான், இல்லை இவளோட பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க, ஸோ
அதனால் என்னோட பேரண்ட்ஸ் இவளை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவன் என்னோட கூட பிறக்காத சிஸ்டர் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ளே என்ட்ராகிறா. ஸோ அப்போ அங்கே எல்லாத்தையுமே இவ தான் என்னோட ஒய்ஃப் ஜியான் சைட்டாவே அங்கே ஹாப்பியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவங்க நம்ம ஹீரோயின் அங்கே சில வெட்ட போய் பேசும்போது வேணுக்குனே இந்த லில்லி வந்து அவளை இடித்து தள்ளினதுமே இப்போ ஹீரோயின் இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு தெரியாதாம்மா, நீ என்னோட ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ணி நீ கொடுத்து விட்ட, இப்படி தள்ளும் போது அங்கே நீ இழுக்கும் போது ட்ரெஸ்ஸை நான் அது எல்லாமே கலந்து நான் அசிங்கப்படணும் தானே அப்படின்றத சொல்கிறா. ஆல்ரெடி நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அதை கேட்டுட்டு ஷென் ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஐயோ பிரதர் நான் எதுவுமே பண்ணலை அவள் பொய் சொல்கிறான்னு சார். அப்போ அங்கே அந்த மெய்டை அடிச்சு இழுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்க பயந்து போயிட்டு இவங்க தான் சார் வந்து அதை கொடுக்க சொன்னாங்க, எனக்கு எது தெரியாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவ பொய் சொல்லிட்டு இருக்கா, இவ வேணுக்குனே என் மேலே பழிய போகிறான்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் கோவமாகி போயிட்டு நீ என்ன தெரியும் தான் என் பொண்டாட்டிட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவ, ஒழுங்கா சாரி கேளுன்னு சொல்கிறான். அவன் இன்னுமே ஒத்துக்காமல் இருக்கவுமே அப்போ ஹீரோயின் அங்கே ஒரு ஃபோனை காமிக்கிறா. பார்த்தேன் இல்லை இதில் இருக்க வீடியோவை இதில் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னு பாருன்னு சொன்னதுமே பார்த்தாங்க ஜெயிலில் இருக்க அந்த கைதிகள்கிட்ட இவ காசை கொடுத்து இப்போ அங்கே ஜியான்னு ஒரு பொண்ணு உள்ளே வருவா, அவளை போட்டு பொழந்து கட்டணும்னு சொல்லியிருக்கா. இப்போ உனக்கு புரியுதா, ஆரம்பத்துலேருந்து இவன் என்ன கொடுமைப்படுத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னதுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே நான் உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருந்தேன், இவ குழந்தைய இக்னோர் பண்ணுறா, உங்களையும் சீட் பண்ணிவிட்டு அந்த ஷாவோட சேர்ந்து அஃபேர் வச்சிருக்கா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் ப்ளீஸ் அப்படின்ற சொன்னதும் அது என்னதான் இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன், நீ எப்படி தலையிடுவேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவ கூட சேர்ந்து சண்டை போடுறான். இந்த பார்ட்டியே நான் அவளுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க நம்ம ஷாவ் வந்துட்டு உள்ளே என்ட்ராயிடுறான். ஹீரோயினை சரிப்பா நம்ம போகலாமா அப்படின்ற சொன்னதும் ஷென் கோவம் ஆகிட்டு அவள் என்னோட பொண்டாட்டின்னு சொன்னதும் டாக்டர் சிஸ்டர் எப்பயுமே வந்து அவளை தொந்தரவு பண்ணிவிட்டு அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கா, அவளுக்கு இங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட கண்ணுக்கு முன்னாடி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு நெக்ஸ்ட்டு அவங்க ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. அங்கே சில பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்துட்டு பயங்கரமான ஆளுப்பா. அவங்க ஹஸ்பண்ட் ஷென்னுக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தா பெரிய பணக்காரராக சூஸ் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் முடிஞ்சதுமே ஷாவ் வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வேகமாக ஓடி வர்றாரு. மேடம் இப்படி வந்து ப்ரைவேட் ரூமில் அங்கே மீட்டிங் வச்சுருக்காங்க நீங்கள் போகணுன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறா. இவங்க எல்லாருமே அதை பார்த்து பயந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ அவங்க மீட்டிங் எல்லாருமே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்ததுமே அவளுக்கு பயங்கரமான கோவமாயிருது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இவளால் தான் என் ஜாப் போய் நான் இப்படி வந்து நிலமையில் இருக்கேன், நான் இவளை கண்டிப்பாக இன்றைக்கி பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்துடுறா. அதை குடித்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே போதையாயிருது. அங்கே ஒரு வெயிட்டர் வந்து அவன் மேலே அட்டாக் பண்ணிடுறான். ஸோ அதனால் அவங்க மயக்கமாயிடுறா. ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கா. ஆள் என்ன வரலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, ரிப்ளை இல்லைன்னு அங்கே ஹோட்டலுக்கு தேட வந்ததுமே உள்ளே பார்த்தா நம்ம ஷென் அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இந்தியா மீட்டிங்காக வந்தால் ஆளை காணோன்னு சொன்னதுமே அவனுமே பயந்து போயிட்டு நானுமே தேடுறேன்னு சொல்லிட்டு அவன் தேட போகிறான். அந்த ரூம்குள்ளே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கட்டி வச்சுட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒன்னால தான் என் வாழ்க்கை போய் நான் இப்போ வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் உன்னை பழைய வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி ஹீரோயினை ரேப் பண்ண சொன்னதுமே கரெக்டாக பார்த்தா அப்பாங்க நம்ம ஷென் வந்துட்டு கையெல்லாம் கழட்டி விட்டு காப்பாற்றிடுறான். நம்ம ஷாவுமே வேகமாக வந்துட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். அதனால் எதுவுமே பண்ண முடியலை. அங்கே கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோயின் பக்கத்தில் ஷாவ் இருக்கிறத பார்த்துட்டு கோவமாகி போயிட்டு அட பாவி என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு போட்டு அடி பொழந்ததுமே ஐயோ அம்மா தாயே நான் எதுவுமே பண்ணலை, நீ நைட்டு நல்லா ட்ரங்காக இருந்த, நீ தான் என் கூட சேர்ந்து நைட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே சாரி எல்லாமே கேட்டுட்ருக்கான். பட் வெளியே பார்த்தாங்க நம்ம கூக்கு அங்கே பயங்கரமாக அழுகிற சவுண்டு கேட்குது. யாரோ அடிக்கிற மாதிரி கேட்டதுமே இவங்க வேகமாக அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. வந்து பார்த்தா அங்கே கூக்குவோட அப்பாவை தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வேகமாக புள்ளைய பிடிச்சிக்கிறா. அங்கே ஷாவ் ரொம்ப கோவமாயிட்டு மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொன்னதுமே உன் சிஸ்டர் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரி, ஆனால் வந்துட்டு அவட்ட நான் எவ்வளோ காசு கேட்டேன் தெரியுமா, ஒரு தடவை கூட அவள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, நீ இப்போ காசை கொடுக்கலன்னா நான் சும்மா விட மாட்டேன், இல்லை என்னோட பொண்ணு நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ பண்ண வேலைக்கு நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயின் அப்பாங்க ஷாக் ஆகிட்டு கூக்கு அப்போ உன் பொண்ணு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் இவன் என்னோட சிஸ்டரோட பொண்ணுன்னு சொன்னதும் ஆனால் நீ இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையேப்பான்னு சொன்னதும் நீமே எதுவுமே கேட்கலையே அப்படின்றத அவன் சொல்கிறான். ஷாவுக்கு கால் வந்துடுது. அவங்க அசிஸ்டன்ட் சார் இப்படி அந்த பொண்ணு வந்து மேடமை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போனால் அப்போங்க நம்ம ரொம்ப ஷென் ஃபீல் பண்ணிவிட்டு என்னால் ஒரு லைஃப்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமே நான் கண்டிப்பாக வந்துட்டு எதுவும் ஒன்று தொந்தரவுலாம் பண்ண விரும்பலை, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது.
நம்ம ஷாவ் பார்த்தா ஹீரோயின்ட்ட ரெட் கலர் ஃப்ளார்ஸ் எல்லாமே கொடுத்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னை ஏற்றுக்கிறியான்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே வீட்டை காமிக்கிறாங்க. கூக்கு கதவை நாக் பண்ணிட்டு அப்பா வந்துட்டு உங்களுக்காக சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் சாப்பிட வரீங்களான்னு சரி கேட்டதும் அப்போ அவனுமே அங்கே வந்துட்டு ஆமாப்பா சூப்பராக சாப்பாடு சமைச்சிருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா, எனக்காக டெய்லி சாப்பாடுலாம் சமைக்கிற, இதேமாரி சமைச்சு கொடுக்கணும் ஓகேவா அப்படின்ற சொல்கிறா. மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவளுக்கு பொக்கே கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கான். பிறகு அங்கே ஷாவோட அப்பா அங்கே மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டதுமே ஹீரோயின் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நீ என்னோட பையனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், நீ என் பையனுக்கு வந்து கரெக்டான பொருத்தம் கிடையாது, நீ அவனை விட்டுறணும்னு சொன்னதுமே அவர் என்ன ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காரு, என்னால் கண்டிப்பாக விட முடியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. உங்களுக்கு இது பிடிக்கலனாலும் நான் மேரேஜ் பண்ணி தான் ஆவேன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அவன் மேலே அங்கே ஸ்ப்ரேலாம் அடித்து அங்கே மயக்கமாக கீழ்றாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம ஷாவுக்கு தெரிஞ்சதுமே அவன் வேமா அங்கே மீட் பண்ணுறதுக்காக வர்றான். அப்பா நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் எனக்கு சுத்தமாக இந்த விஷயம் பிடிக்கல, நீ மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் பட் நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன எதுத்தாலும் நான் அவளை கைவிட மாட்டேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்க அப்பா ஹாப்பி ஆகிட்டு நீ வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருக்கேன்னு பார்க்குறதுக்காக தான் ட்ரை பண்ணேன், அந்த பொண்ணுமே எப்படி இருக்கான்னு பார்த்தேன், ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களோட மேரேஜில் எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லை, நீங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. அப்போங்க நம்ம ஷாவ் உன்னை எப்பயுமே சந்தோஷமாக பார்த்துக்குவேன், நீ என்னை ஏற்றுக்கிறியான்னு சொன்னதும் அவளுமே கண்டிப்பாக உன்ன மாதிரி ஒரு பர்சன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.